நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இது எல்லாம் ஏங்க நீங்க அவ இருக்கும்போது சொல்றீங்க? நாம அவளை எங்கேயுமே அனுப்ப வேண்டாமே. அப்படி சொல்லாத சந்திரிகா. எல்லா விஷயமும் கிருஷ்ணாவுக்கு தெரியணும். சுயமா ஒரு விஷயத்துல முடிவெடுக்க வேண்டிய வயசும் மனப்பக்குவமும் அவளுக்கு இருக்கு. அங்க இருக்கிற ஆபத்து தெரியாம அவங்கள பார்க்க கிருஷ்ணா போறேன்னு சொல்லி முடிவெடுத்துட்டான்னா அதுவும் சரிதான். அந்த பொண்ணுக்கு கோடிக்கணக்கான சொத்து இருந்து கூட அவ பயந்தும் மறைஞ்சும் வாழ்ந்துட்டு இருக்கா. கிருஷ்ணா ஏமா வெளியே வரல? நான் டீ வேணா உள்ள கொண்டு போய் கொடுக்கவா? வேணாமா, அவ இங்க வரட்டும். ஆனி கிட்ட வேலைக்கு போறதுன்னு முடிவு பண்ணிட்டா. இப்படி ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கும்போது அவளை தனியா அனுப்பணுமாமா? அவ போயிட்டு வரட்டும் சந்திரிகா. அவ சொன்ன மாதிரி அங்க ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா அங்கேயே அவ தங்கி இருக்கட்டும். ஆனி அவளை நல்லபடியா பாத்துக்குவா. என் வீட்டுக்காரர் இந்த விஷயத்துக்கு ஒத்துப்பாரான்னு தெரியலம்மா. இப்போதைக்கு ஆனியை பார்த்துட்டு வந்துறேன்னு சொன்னாலே போதும். கிருஷ்ணா அங்க வேலைக்கு போறங்கிற விஷயம் எல்லாத்தையுமே அவருக்கு ஃபோன் பண்ணி அப்போ அந்த விஷயத்த சொல்லிக்கட்டும். சமயம் பார்த்து கோவிந்தனுக்கு நான் சொல்லி புரிய வைக்கிறேன். இந்த மட்டிய குடி. பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வரணுமா. நேரம் வேற சரியில்லாம இருக்கு. இதுவரைக்கும் லக்ஷ்மியோட பசங்க தான் உனக்கு எதிரியா இருந்தாங்க. இப்போ உன் அம்மா குடும்பத்தை சேர்ந்தவங்களும் உன்னை அழிக்கணும்னு நினைக்கிறத மனசுல வச்சுக்க. ஆமா கிருஷ்ணா, எந்த நேரமும் உனக்கு நம்மள ஒரு ஆள் பின் தொடர்றாங்கிற நினைப்பு உனக்கு இருந்துட்டே இருக்கணும். நீ எங்க போனாலும் சரி அப்படி ஒரு நினைப்பிலேயே இருக்கணும். எனக்கு தெரியும் அத்தை, நான் யாருக்கும் வேண்டாதவளா இருக்கேன். ஆனா என் உயிர் மட்டும் யாருக்கும் தேவைப்படுது. அதுக்காக இருட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்க மாட்டேன். நான் சாகும்போது அந்த வானத்தை பார்த்துட்டு தான் சாவேன். அதை நான் எப்போவோ முடிவெடுத்துட்டேன். நான் போய் ரெடி ஆகுறேன். பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வாமா. பாட்டி, நீங்க பயப்பட வேண்டாம். என்னை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். சரி, நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். அம்மா, நீங்க டீயை குடிங்க. கிருஷ்ணா வரா. நான் அவளை வேலைக்கு வர சொல்லியிருக்கேன். நான் விசாரிச்ச வரைக்கும் சங்கீதா நீ சொன்ன மாதிரி கிருஷ்ணாவோட பாட்டி கிருஷ்ணாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ சொன்னது எல்லாமே பொய்யாமே. அப்படின்னா நான் சொன்னது எல்லாமே பொய்ன்னு கிருஷ்ணா நம்பிட்டு இருக்காளா என்ன? உங்களுக்கு நான் பொய் சொல்றேன்னு தோணுதாக்கா? லேடிஸ் மேகசின் படிக்கிறவங்களுக்கு ஒரு நேர்மையான ரிப்போர்ட்டர் தான் இங்க இருக்க சங்கீதா. அப்படிப்பட்ட நீ ஒருத்தரை இந்த மாதிரி பொய் சொல்லி ஏமாத்த மாட்ட. எனக்கு தெரியும் சங்கீதா. ஆனா எதுக்காக கிருஷ்ணா உன்னை பத்தி அப்படி சொன்னான்னு கேட்டா அதுவும் எனக்கு தெரியாது. உண்மையை சொல்லணும்னா கிருஷ்ணா நான் சொல்றத படி கேட்டானா அவ வாழ்க்கையில அடுத்தடுத்த இடத்துக்கு போறதுக்கு என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன் அக்கா. நீங்க அவகிட்ட பேசி எல்லா விஷயங்களையும் புரிய வைக்கணும். அவளை ஏமாத்துறதுக்கு இங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க யாரையுமே நம்பாம முதல்ல இப்படி ஒரு செய்தியோட வந்த நான் சொல்றதுதான் உண்மை அப்படின்னு நீங்க தான் அவகிட்ட சொல்லி புரிய வைக்கணும். கிருஷ்ணா தான் வந்திருப்பா. நீ உட்காருமா, நான் போய் பார்த்துட்டு வரேன்.
கிருஷ்ணா வாமா, நாங்க உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நீ அங்கிருந்து இங்க வர்றதுக்கு ரொம்ப சிரமமா இருக்குல்ல? அப்படிலாம் எதுவும் இல்லக்கா. எனக்கு பழக்கமாயிடுச்சுன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி வா, வந்து உக்காரு. சங்கீதா இருக்கா, எதுவும் பேசாம இருக்க? நான் என்னக்கா பேசுறது? என் வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாம உள்ள வந்து பிரச்சனை பண்றவங்கள எனக்கு பிடிக்காது. நான் உன்னோட வாழ்க்கையில அப்படி என்ன பிரச்சனை பண்ண கிருஷ்ணா? நீ போக வேண்டிய இடத்துக்கு உன்னை போய் சேர்க்கணும்னு நினைக்கிறது தான் நான் பண்ண தப்பா? வேண்டாம் சங்கீதா, இந்த உலகத்துல வாழக்கூடிய தகுதி எனக்கு கொஞ்சம் கூட இல்லை. அப்புறம் என் அம்மா மாதிரியும் இந்த ஆனி அக்கா மாதிரி நிறைய பேரோட கருணையால தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். என் மனசுக்குள்ள சில லட்சங்கள் இருக்கிறதுனால தான் நான் இங்க வாழணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். எந்த காலத்திலயும் என் பாட்டை முப்பாட்டை சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் என் லட்சியம் கிடையாது. என்னால இந்த உலகத்தை விட்டு சீக்கிரமா போன என் அம்மாவை கொலை பண்ணவங்களை கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் என் வேலையே. ஏதோ ஒரு ஊர்ல எனக்காக கோடிக்கணக்கான சொத்து இருக்குன்னு நீ சொன்னாலும் என்னோட லட்சத்துல இருந்து நான் பின்வாங்கவே மாட்டேன். அப்படின்னா உன்னோட எதிரிகளுக்காக நான் வேலை செய்யறேன் அப்படின்னு நீ என்னை பத்தி தப்பா நினைச்சிட்டு இருக்கியா என்ன? அப்படி இல்லைண்ணா, நீ கொடுத்த அட்ரஸை தேடி போன என் அத்தையோட புருஷனால நீ சொல்ற என்னோட பாட்டி அவரால் பார்க்க முடியாம போயிடுச்சே. அப்படி ஒரு பாட்டியே அங்க இப்ப இல்ல. அதுக்கு பதிலா அந்த குடும்பத்துக்கு கெட்ட பேரை வர வைக்கிறதுக்காக என் அம்மாவுக்கு சொந்தக்காரங்க யாராவது எங்கேயாவது மீதி இருந்தாங்கன்னா அவங்க எல்லாரையும் போட்டு தள்ளணும்னு நினைக்கிறவங்க தான் அங்க இருக்காங்கன்னு என் மாமா சொன்னாரு. அதெல்லாம் தேவையில்லை கிருஷ்ணா. நீ உன்னோட மாமாவை அந்த ஊருக்கு அனுப்பி வச்சிருக்க தேவையில்லை. நான் உன் பாட்டியோட கையில அட்ரஸ் கொடுத்தது நீ தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். நான் தெரிஞ்ச என்ன பண்றது? என் மாமாக்கு பதிலா நான் அந்த ஊருக்கு போயிருந்தேன்னா என் போனவன் கூட இந்த ஊருக்கு வந்திருக்காதுன்னு அவர் என்கிட்ட சொன்னாரு. சரிதான், உனக்காக காத்துட்டு இருக்கிற உன் பாட்டிக்கு முன்னாடி நீ போகிறதுக்கு முன்னாடி நீ யாருங்கிற உண்மை வேற யாருக்காவது தெரிஞ்சா கண்டிப்பா அந்த மாதிரி தான் நடக்கும். ஆனா அந்த பாட்டிக்கு முன்னாடி நீ மகளோட மகளா போனேனா அதுக்கப்புறம் யாராலையும் உன்னை எதுவும் பண்ண முடியாது. உன்னை கொல்ல வந்தவங்க கூட உன் முன்னாடி மண்டி போட்டு மன்னிப்பு கேட்பாங்க. போதும் சங்கீதா, கடலுக்கு அடியில பவளப்பாளைகள் இருக்கிறதுக்காக அதை தேடி யாரும் போக மாட்டாங்க. பாட்டி என்னை பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க முதல்ல நான் இருக்க இடத்துக்கு வரட்டும். ஆமா, இவ்வளோ ரிஸ்க் எடுத்து கிருஷ்ணாவை அங்க கூட்டிட்டு போறதுக்கு பதிலா அவங்கள இங்கே வர வைக்கிறத பத்தி நீ யோசனை பண்ணு சங்கீதா. அது நடக்காதுக்கா. பாட்டியால இந்திரிக்க கூட முடியாது. அவங்க மரணத்தோடு போராடிட்டு இருக்காங்க. மகளோட மகளை கடைசியா ஒரு தடவை பார்க்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் பாட்டியோட கடைசி ஆசை. பாட்டியும் அவங்க பேத்தியும் பார்க்கவே கூடாதுன்னு அவங்க சொந்தக்காரங்க கோட்டை கட்டிக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் தன் குடும்பத்தோட வாரிசை பார்த்துட்டு தான் சாவேன் அப்படிங்கிற நம்பிக்கையில இருக்காங்க. கிருஷ்ணா, உன்னை நான் பாட்டி இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தோட வாரிசா இருந்தவங்களுக்கு முன்னாடி தான் நம்ம இப்போ போறோம். அங்க போய் நம்ம முடிவெடுத்துக்கலாம். ஒருவேளை அவங்களோட பேச்சியை பார்த்ததுக்கு அப்புறம் உன்னை கண்டிப்பா அவங்க அனுப்பி விட்டுருவாங்க. அப்படி இல்லைன்னா உன்னோட கையை பிடிச்சு அவங்களோட அதிகார நாற்காலியில உன்னை உட்கார வைப்பாங்க. ரெண்டுல எதுவா இருந்தாலும் சரி, உன்னோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வராம நான் உன்னை திரும்ப கூட்டிட்டு வரேன். என் கூட வர்றதுக்கு உனக்கு தைரியம் இருக்கா கிருஷ்ணா? சங்கீதாவை நீ தாராளமா நம்பலாம் கிருஷ்ணா. சரி, நான் வரேன்.
கிருஷ்ணா, நீ பேசுறதெல்லாம் சரியா? உன் அம்மாவை பார்க்க போறேன்னு முடிவெடுத்திருக்கியா? அங்க போய் விசாரிச்சுட்டு கோவிந்தன் சொன்ன விஷயத்தையெல்லாம் நீயும் கேட்ட இல்ல? அந்த கொடூரமான இடத்துக்கு நீ போகணுமா? நான் அந்த இடத்துக்கு போக போறதில்ல பாட்டி. என்னோட பாட்டி என்னை பார்க்கறதுக்கு இன்னொரு இடத்துக்கு வராங்க. சங்கீதா என்னை அங்க கூட்டிட்டு போறதா தான் என்கிட்ட சொன்னா. எது எப்படி இருந்தாலும் கோவிந்தங்கிட்டையும் சந்திரிகா கிட்டையும் கேட்காம நான் உன்னை அனுப்ப முடியாது. உன்னை ஆனியோட கம்பெனிக்கு வேலைக்கு அனுப்புனது கோவிந்தனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அவங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தா என்னால என் பாட்டியை பார்க்க முடியாதுன்னு தான் தோணுது. எந்த பிரச்சனையும் வராது பாட்டி. அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால தானே ஆனியக்கா என்ன அங்க போயிட்டு வர சொல்றாங்க. அதுக்காக இங்க இருக்கிறவங்க கிட்ட சொல்லாம போகலாமாமா? நாம இங்க தங்குறதும் சாப்பிட்றதும் அவங்க தயவுல தானே. நீ போன விஷயம் அவங்களுக்கு தெரிய வந்தா வருத்தப்படுவாங்கல்ல. யாருக்கும் தெரியாது பாட்டி. நான் ஆனியக்காவோட கம்பெனிக்கு போயிருக்கிறதா நீங்க எல்லார்கிட்டயும் சொல்லிடுங்க. ரமேஷ் அண்ணா ஷாமானையை கூட்டிட்டு அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது அவங்களால கண்டிப்பா தெரிஞ்சுக்க முடியாது. அத்தைக்கிட்டையும் மாமா கிட்டையும் நீங்க சொன்னீங்கன்னா அவங்க எக்காரத்து கொண்டு சந்தேகப்பட மாட்டாங்க. எனக்கு உதவி பண்ணுங்க பாட்டி. நீ உன்னோட பாட்டியை பார்க்கணுங்கிற ஆசை உனக்கு இருக்கா? உன் அப்பாவையும் அம்மாவையும் வேட்டையாடி பிடிக்கணுங்கிற விஷயம் தெரிஞ்சிருந்தோம் உன் பாட்டி சும்மா தானே இருந்திருக்கிறாங்க. ஒரு காலத்துல அவங்க உன் அம்மாவுக்கு எதிரியாத்தானே இருந்திருக்காங்க. நானும் இவ்வளவு நாளா அப்படிதான் பாட்டி நினைச்சிட்டு இருந்தேன். என் மனசளவுல அவங்கள போய் பார்க்கணும்னு நான் ஆசைப்படல. அம்மாவோட சொந்தத்துல இருந்து ஒரு ஆள் வந்து கூப்பிட்டப்போ மத்த எல்லாத்தையும் மறந்துட்டு நான் அவங்க பின்னாடி போயிடுவேன்னு நீங்க நினைக்காதீங்க பாட்டி. என் அப்பா அம்மாவை ஏத்துக்காதவங்க என்னோட எதிரிகள் தான். அவங்க என்ன ஆசை காட்டி கூப்பிட்டாலும் கிருஷ்ணா அந்த இடத்துக்கு பல்ல கட்டிட்டு போக மாட்டா. அப்போ நீ எதுக்காக அவங்கள பார்க்கணுங்கிற? அப்படி ஒரு சொந்தத்துக்கிட்ட போகாம இருக்கிறது தானே நல்லது. அப்படி இல்லை பாட்டி, நான் பார்க்கணும். அவங்களோட கடைசி ஆசையை நிறைவேற்றி கொடுக்கறதுக்காக நீ வரணும்னு சங்கீதா என்கிட்ட சொன்னா. ஆனா நான் ஒன்றும் அதுக்காக போல. அவங்கள பழி வாங்க தான் போறேன். நான் சில கேள்விகளை கேட்டு அவங்க பண்ண தப்புக்காக வருத்தப்பட்டு அவங்க மேலும் மேலும் சாக ஆசைப்படுறேன். என் அம்மாவுக்காக நான் இதையாவது பண்ணணும்ல பாட்டி. இருந்தாலும் உன்னை அந்த ஊருக்கு அனுப்ப எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. உனக்கு பாசத்தை காட்டி வர வச்சு உன்னை ஏதாவது செய்யலான்னு முடிவெடுத்திருந்தா அது யாருக்கு தெரியும்? இல்ல, அப்படி நடக்கிறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இல்லை பாட்டி. சாவ போற நேரத்துல அவங்க பொண்ணோட நினைவுகள் தான் அவங்களை இங்க வர சொல்லியிருக்கு. மகளுக்கு பதிலா மகளோட மகளை பார்த்து பண்ண தப்பு ஒத்துக்கிட்டு செத்துருவாங்க. வாரிசுன்னு சொல்றதுக்கு வேற யாரும் இல்லைல்ல. ஒருவேளை ஆத்மாக்கு மோட்சம் கிடைக்கிறதுக்காக நான் செத்ததுக்கு அப்புறம் காரியத்தெல்லாம் நீ பண்ணுன்னு சொல்றதுக்காக கூப்பிடலாம். அப்படி சொன்னா உன் பாட்டியோட மனசை வேதனைப்படுத்தாது. நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்க மனசுக்கு நீ நிம்மதியை கொடுக்கணும். உன் அம்மா செய்ய வேண்டிய கடமைய நீ போய் செய்யறேங்கும்போது அதுவே ஒரு பழி வாங்குற செயல் தானே. அப்படின்னா நான் போறதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்க. நீ இப்படி சொல்லும்போது நான் வேற என்ன செய்யறது? நீ போய் பார்த்துட்டு சீக்கிரம் வந்துடணும். ரொம்ப தூரம் டிராவல் பண்ணணும் அப்படின்னு சங்கீதா என்கிட்ட சொன்னா பாட்டி. சாயங்காலத்துக்குள்ள வந்துடுவேன், அது போதும் இல்லையா? சாயந்தரத்துக்கு முன்னாடினா லேட்டு தான் ஆகும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ ஒரு 5 மணிக்கு இங்கே இருந்தா நல்லா இருக்கும். சரி, நான் ஒத்துக்கிறேன். சரியா சாயங்காலம் 5 மணிக்குள்ள நான் உங்க கண்ணு முன்னாடி வந்து நிப்பேன், சரியா? கோவிந்தனுக்கும் சந்திரிகாவுக்கும் தெரியாம இருக்கணும்னு தான் முடிவு எடுத்திருக்கோம். நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. நீங்க என் மேல பாசம் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் பாட்டி. அதே மாதிரி தான் நானும் உங்க மேல பாசம் வச்சிருக்கேன், என் உயிருக்கு உயிரா.
நீ வராம விட்டுட்டா உன்னை தேடி வீட்டுக்குலாம் வர முடியாது இல்லையா? நீ அர்ஜென்ட்டா ஒரு ஃபோன் வாங்கி ஆகணும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் ஃபோனோட நன்மை என்னன்னு நமக்கு புரிய வரும். என்கிட்ட ஒரு ஃபோன் இருந்துச்சு, என் அம்மா வாங்கி கொடுத்தாங்க. ஆனா அம்மா போனதுக்கப்புறம் அந்த இக்கட்டான சூழ்நிலையில என் ஃபோன் போயிடுச்சு. பரவாயில்ல, நீ ரொம்ப லேட் பண்ணாம புதுசா ஒன்று வாங்கிக்கோ. நீ எங்க போறேன்னு வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டியா? பாட்டிக்கிட்ட மட்டும்தான் சொல்லிட்டு வந்திருக்கேன். மீதி இருக்கவங்க கிட்ட சொல்லிட்டு வந்தா 100 கேள்வி கேட்பாங்க. அதனால இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேண்டாம்னு நான் பாட்டிக்கிட்ட சொல்லியிருக்கேன். ரொம்ப நல்லதா போச்சு. நம்ம போற இடத்த பத்தி அங்க இருக்கிற யாருக்கும் எதுவும் தெரியாம இருக்கிறது தான் நல்லது. அது ஏன்? அது தமிழ்நாட்டுல இருக்கிற சொந்தக்காரங்க யாருக்கும் தெரியாம தான் அங்க இருக்கிற உன்னோட பாட்டி உன்னை பாக்குறதுக்காக ஒரு இடத்துக்கு வராங்க. அந்த ஒரு வசதி வாய்ப்பு எல்லாத்துக்குமே கிடைக்கட்டும் தான் நான் நினைச்சேன். உண்மையை சொல்லி என் பாட்டி இப்ப எங்க இருக்காங்க? என்னை பாக்குறதுக்கு அவங்க நேர்ல வராமையோ, அவங்க வீட்டுக்கு என்னை கூப்பிடாமையோ, என் பாட்டி எதுக்கு என்னை வேற இடத்துல பார்க்கணும்னு நினைக்கிறாங்க? நான் தான் சொன்னேன்ல கிருஷ்ணா, சில பிரச்சனைகள் இருக்கு. உன்னோட பாட்டி உன்னை அங்கீகரிச்சுட்டு ஏத்துக்கிட்டாலும் உன் குடும்பத்துல இருக்கிறவங்க மற்றவங்களால உன்னை ஏத்துக்க முடியவே முடியாது. அப்படி இருக்கும்போது உன்னை வீட்டுக்கு வர வச்சாங்கன்னா அங்க ஒரு மோசமான அனுபவம் உனக்கு ஏற்படக்கூடாதுன்னு தான் உன் பாட்டி. அதே மாதிரி உன்னை பாக்குறதுக்கு அவங்க நேர்ல வரல அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெத்த மகளை இத்தனை நாளா மறந்து வாழ்ந்துட்டு இருந்த பாட்டி மகளோட மகளையும் அவங்கள நல்லபடியா பாத்துக்கிறவங்களையும் எப்படி சேவ் பண்ணுங்கிற டென்ஷன் தான். அது அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் இல்லையா? 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த குடும்பம் உன் அம்மாக்கு எதிராக பண்ண தப்ப இத்தனை நாளா அவங்க இந்த தப்பை மறந்துட்டு டக்குன்னு ஒரு நாள் அந்த தப்புக்கு பிராயச்சித்தம் பண்றேன்னு சொல்லும்போது அந்த வார்த்தையை கண்டிப்பா யாராலையும் ஏத்துக்க முடியாது இல்லையா? நான் உனக்காக கொடுத்த ஒரு வாக்குக்காக தான் உன் பின்னாடி வரேன். என் அப்பா அம்மா என் தங்கச்சி துளசியோட ஆத்மா இதை ஏத்துக்குமான்னு எனக்கு தெரியாது. அப்படி தோன்ற மாதிரி ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா அந்த நிமிஷமே என் பாட்டின்னு சொல்லிட்டு வர அந்த பொம்பளைய நான் பார்க்காம திரும்ப அப்படியே வந்துருவேன். அவங்க எல்லாம் பெரிய பணக்காரங்களாச்சே, கொலை பண்ணிட்டு ஊரை ஏமாத்திட்டு இருந்திருக்காங்க. அந்த அகங்காரமும் கோவமும் அவ்வளோ சீக்கிரம் அவங்கள விட்டு போகவே போகாது. அவங்களுக்கு பவர் இருக்க இடத்துல தான் என்னை பார்க்க வரணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க. அவங்களோட அடியாட்கள் கண்டிப்பாக அங்கே இருப்பாங்க. அதெல்லாம் எனக்கு கவலையே இல்லை. என் அம்மாக்கு பண்ணதெல்லாம் சரியான விஷயமானு நான் அவங்கள பார்த்து கேட்டே தீருவேன். அதுக்கப்புறம் அவங்க சொல்ற பதிலை கேட்டுதான் எங்களோட உறவை தொடரலாமா இல்ல வேண்டாமான்னு முடிவு பண்ணுவேன். ஏத்துக்கிறேன், எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிறேன். உன்னோட பாட்டிக்கிட்ட ஒப்படைக்கிறது மட்டும்தான் என்னோட வேலையே. அதுக்கப்புறம் நீ எந்த முடிவு எடுத்தாலும் சரி, நான் இன்வால்வ் ஆக மாட்டேன். நம்ம ரொம்ப தூரம் போயாகணும். இருட்டுறதுக்கு முன்னாடி நீ திரும்ப வீட்டுக்கு வரணும் இல்லையா? சரி, போலாம். கிருஷ்ணா, வா, இறங்கணும். இதுதான் அந்த இடமா? இல்ல, இங்க இருந்து கொஞ்சம் தூரம் ஆட்டோல போகணும்.
பஸ்ல நான் தூங்கிட்டு வந்ததுனால எந்த ரூட்ல நான் வந்தேனே தெரியல. எனக்கும் இந்த இடம் அவ்வளோ பழக்கம் இல்லை. நான் இது வரைக்கும் ஒரே ஒரு தடவை தான் வந்திருக்கேன். அண்ணா, அங்கிருந்து லெஃப்ட் போங்க. இது ஊருக்குள்ளே போகிற வழியாச்சு மேடம். இது ரொம்ப மோசமான இடம். ஆமாம், நீங்கள் ஏன் அங்கே போகிறீங்க? நாங்கள் ஒரு ஆளை பார்க்க போகிறோண்ணா. நாங்கள் மீடியாக்காரங்க. மீடியாக்காரங்களே இங்கே வந்துட்டு போகிறாங்க. வண்டியை இங்கே நிறுத்துங்க. இதுக்கப்புறம் நாங்கள் நடந்து போய்க்கிறோம். வா. வா கிருஷ்ணா. இங்கிருந்து கொஞ்ச தூரம் நடந்தா போதும். சங்கீதா, நீ என்னை எங்க கூட்டிட்டு போலான்னு நினைக்கிற? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.